மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் குடிநீர், கழிவுநீர், கால்வாய் மற்றும் சிமெண்ட் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக குடிநீர் வசதி முறையாக இல்லாததால் பெண்கள் மற்றும் முதியவர்கள் நீண்ட தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கழிவுநீர் செல்ல கால்வாய் வசதி இல்லாத காரணத்தால் வீடுகள் சுற்று வட்டாரங்களில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்து வருகிறது என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதேபோல் சிமெண்ட் சாலை வசதி இல்லாததால் மழை காலங்களில் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறி பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினைகள் தொடர்பாக விரியூர் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு விரியூர் கிராமத்தில் குடிநீர், கழிவுநீர், கால்வாய் மற்றும் சிமெண்ட் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அருந்ததியர் சமூக மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி. விரியூர் கிராமத்தில் அருந்ததி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சரி வர தண்ணி வசதி இல்லை. இங்கே அங்கன்வாடி இருக்குது. இந்த அங்கன்வாடிக்கு ஒரு 50 குழந்தைங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தண்ணி டேங்க் வச்சு அவங்களுக்கு ஒரு குடிநீர் வசதியும் இல்லை. ரோடும் ஒரு 3 வருஷமாகவே இப்படியே பழுப்பெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே கிடையாது, சரி செய்யலை. அது காவாவும் சரி பண்ணலை. இது தொடர்பாக நாங்கள் கிராம சபையில் எத்தனை வாட்டி பேசணும், லைட்டு விளக்கு வைக்க சொல்லி பேசணும். செய்கிறேன்றாங்க, செய்யலை. இது தொடர்பாக மாவட்ட அலுவலரும் மாண்புமிகு முதல்வரும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் கோரிக்கையில் சரி செய்யும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.